ஹலோ கைஸ், வெல்கம் டு டிப் ஜோன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வி லுக்கப் நம்ம வந்து பார்ட் 1, பார்ட் 2 அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி வீடியோஸில். இப்போது அந்த வி லுக்கப்பில் என்னென்ன மாதிரியான எரர்லாம் வரும், அந்த எரரை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் வந்து இங்கே ஒரு 6 டைப்ஸ் ஆஃப் எரர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எரர் அப்படின்னா, நான் வேணால் ஜென்ரலாக ஒரு வி லுக்கப் வந்து ரீகால் பண்ணுறதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இங்கே போட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இந்த ரோல் நம்பருக்கான நேமை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வி லுக்கப்பை ரீகால் பண்ணுறதுக்காக நான் இங்கே பண்ணுறேன். ஓகேவா? ஈக்குவல் டு வி லுக்கப் ஆஃப் லுக்கப் வேல்யூ என்ன, நம்ம எதை வச்சு தேடுறோமோ அந்த வேல்யூ. ஸோ நான் ரோல் நம்பர் வச்சு தேட போகிறேன், அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா டேபிள் அரே, என்னோடய டேபிள் அரே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போது கமா, இப்போ எனக்கு நேம் தானே வேணும். நேம் வந்து எனக்கு இப்போ நான் செலக்ட் பண்ண அரேயில் எத்தனாவது காலமாக இருக்குது, செகண்ட் காலமாக இருக்குது. ரோல் நம்பர் ஃபஸ்ட் காலம், நேம் வந்து என்னோடய செகண்ட் காலமாக இருக்குது. ஸோ 2ன்னு கொடுத்து கமா 0 கொடுத்து நான் வந்து என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே 0, 1, 2க்கு என்ன அக்ஷய்னு பேர் வந்திருக்கா. ஸோ இங்கே நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்படி தான் வந்து நம்ம வி லுக்கப் யூஸ் பண்ணுவோம். இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் வி லுக்கப் யூஸ் பண்ணுறப்ப, நம்மளுக்கே தெரியாமல் என்ன தான் நம்ம நிறையா டைம் வி லுக்கப் யூஸ் பண்ணியிருந்தா கூட சில டைம் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம். ஓகேவா? அது நம்மளுக்கு கரெக்டாக, ஏன்னா இது வந்து ஒன்று என்ஏன்ற எரர் காட்டும், அப்படி இல்லைனா #REFன்ற எரர் தான் காட்டும். ஸோ எக்ஸாக்டாக நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு கண்டுபிடிக்கவும் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. நம்ம பண்ணுற மிஸ்டேக்கெல்லாம் இந்த 6 கேட்டகரிஸில் ஏதோ ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எரர் என்ன அப்படின்னா, நம்ம மோஸ்ட்டாக பண்ணுறது ஈக்குவல் டு வி லுக்கப் போடுவோமா, லுக்கப் வேல்யூ என்ன, இந்த நேம் கொடுத்துருவோமா, கமா என்னோட டேபிள் அரே வந்து இப்போ நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணி கமா எனக்கு வந்து மார்க் வேணும் இங்கே. ஸோ என்னோடய மார்க் வந்து எத்தனாவது காலமாக இருக்குது, 5th காலமாக இருக்குது. 5, 0 போடுறேன் அப்படின்னா இங்கே NA வருது. இதோட ரீசன் என்ன அப்படின்னா, வேல்யூ இஸ் நாட் அவைலபிள். இந்த எரர் தான் வந்து மோஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த NAன்னு மட்டும்தான் கொடுக்கும். எக்ஸாக்டாக என்ன எரர்ன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இங்கே என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா, நம்மளோட லுக்கப் வேல்யூ என்னவோ அதுதான் நம்மளோட டேபிள் அரே செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும். இப்போ இங்கே என்னோடய லுக்கப் வேல்யூ என்னது, நேம் வந்து இங்கே எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ணதில் செகண்ட் காலமாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நான் இந்த மிஸ்டேக் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலம் ஏ காலம் தேவையில்லை அப்படின்னா அதை டெலிட் பண்ணிடலாம். பட் டெலிட் பண்ணுறது ஒரு கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த காலம் அப்புறம் தேவைப்படலாம்ல. அதனால் என்ன பண்ணணும்னா, இந்த லுக்கப் வேல்யூ இருக்கா, இப்போ நான் ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ நான் லுக்கப் வேல்யூ போட்டுட்டேன். கமா டேபிள் அரே செலக்ட் பண்ணுறப்போ என்னோடய லுக்கப் வேல்யூ எந்த காலமில் இருக்கோ அந்த காலம்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ என்னோடய லுக்கப் வேல்யூ வந்து செகண்ட் காலமில் இருக்குது, அதாவது பி காலமில் இருக்குது. அந்த பி காலம்லேருந்து தான் என்னோட டேபிள் அரேவை நான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னாகும், எனக்கு இப்போ மார்க் வந்து 4th காலமில் வரும். கமா இது போட்டோன்னா இப்போ வந்து எனக்கு 88 வந்துருச்சா, ஆரோட மார்க் 88. ஸோ ஃபர்ஸ்ட் எரர் என்னது, நம்மளோட லுக்கப் வேல்யூ தான் நம்மளோட டேபிள் அரே செலக்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும். அது ஒன்று. இப்போ நெக்ஸ்ட்டு அர்ஜுனோட மார்க் எடுக்கலாம். லுக்கப் வேல்யூ என்ன, அர்ஜுன், இந்த நேம், கமா டேபிள் அரே வந்துட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிஸ்டேக்லேயே பார்த்தோம் இல்லையா, இங்கேருந்து அது ஏலேருந்து செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கரெக்டாக இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அர்ஜுன் வரைக்கும் வச்சுட்டேன். அர்ஜுன் வரைக்கும் இல்லை, நீங்கள் ஃபுல்லாக கூட ட்ராக் பண்ணிக்கலாம், நான் இங்கேயே நிறுத்திட்டேன். ஓகேவா? கமா எனக்கு வந்து இப்போ மார்க் வேணும். மார்க் வந்து 5th தான் இருக்குது. கமா எனக்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச், அதாவது இந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ட்ரூ கொடுத்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மேட்ச் கொடுக்கும். கிட்டத்தட்ட இப்போ நம்மளுக்கு தேவையான எக்ஸாக்ட் வேல்யூ அங்கே இல்லைனா கூட ஏதோ ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுக்கும். ஃபால்ஸ்னால் எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் மட்டும்தான் வேணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு எப்பயுமே எக்ஸாக்ட் மேட்சே கொடுத்துக்கலாம். கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே NA வருது. திருப்பி இந்த எரருக்கும் அது என்ன காட்டும்னா, வேல்யூ நாட் அவைலபிள்னு தான் காட்டும். ஆனால் நம்ம மேலே பார்த்த எரரும் இதுவும் வேறு. நீங்கள் என்ன தான் இப்போ கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அர்ஜுன் வந்து இங்கே இருக்கே, அர்ஜுன் வேல்யூ இங்கேயும் இருக்குது, அதுக்கான மார்க்கும் இருக்குது, நான் ஃபார்முலாவும் கரெக்டாக தான் போட்டிருக்கேன், என்னன்னு யோசிச்சுட்ருப்பீங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நான் இந்த நேமை நான் டபுள் கிளிக் பண்ணால் இங்கே ஒரு ஸ்பேஸ் காட்டுது. கரெக்டாக
இதே நான் என்னோட டேபிளில் பார்த்தேன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லை. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த அர்ஜுனை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அர்ஜுனை டபுள் கிளிக் பண்ணுறப்போ எனக்கு வந்து இங்கே ஸ்பேஸ் காட்டலை. ஓகேவா? இதே நான் இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கிறதுல ஸ்பேஸ் காட்டுது. ஸோ இப்போ இந்த ஸ்பேஸை நான் எடுத்து விட்டேன் அப்படின்னாலே எனக்கு வந்து அந்த எரர் வந்து போயிடும். இப்போ இந்த எரரை எடுத்துட்டு நம்ம வந்து VLOOKUP போடுவோம். அர்ஜுன் இப்போ வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் எடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ VLOOKUPல அந்த டேபிள் அரே, அதாவது லுக்கப் வேல்யூ, அதுக்கப்புறம் நம்மளோட டேபிள் அரே, கமா எத்தனாவதா இருக்குது 4th, கமா நம்மளோட இது போட்டோன்னா இப்போது 86 கிடச்சிருச்சா? அர்ஜுனுக்கு 86. ஓகேவா? ஸோ செகண்ட் எரர் என்ன, நம்மளுக்கு அந்த நேம் டைப் பண்ணியிருக்கிறதுல ஏதோ ஒரு வேல்யூ டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து முன்னாடியோ பின்னாடியோ ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் எரர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, சேம் இதுக்கும் நான் மார்க் தான் கண்டுபிடிக்க போகிறேன். என்னோட லுக்கப் வேல்யூ இந்த ரோல் நம்பர்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட காலம் எங்கேருந்து செலக்ட் பண்ணணும், ஏலேருந்து செலக்ட் பண்ணணும். எதனால், நம்மளோட லுக்கப் வேல்யூ வந்து ரோல் நம்பர், அந்த ரோல் நம்பர் எந்த காலமில் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து நம்ம டேபிள் அரே ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? இப்போது கமா கொடுத்துக்கிறேன். காலம் இண்டெக்ஸ் நம்பர் என்னது, எனக்கு மார்க் வந்து இப்போ எத்தனாவது காலமில் இருக்குது, 1 2 3 4 5, 5th காலமில் இருக்குது. கமா எனக்கு வந்து இந்த மேட்ச் எக்ஸாக்ட் மேட்ச் வேணும்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போயும் அதே எண்ணே தான் வரும். எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து என்ன எரருன்னு கொடுக்காது, வேல்யூ நாட் அவைலபிள் அப்படி தான் இருக்கும். இங்கே என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா, இப்போது இந்த 251304 என்ன, ஒரு ரோல் நம்பர். அது வந்து ஆக்சுவலாக ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து இங்கே மேலே வந்து க்ரீன் கலர் காட்டுது, தெரியுதா? இந்த நம்பருக்கு மேலே இந்த காலமில் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த 028041க்கு மேலே ரெண்டுக்கும் க்ரீன் சிம்பிள் தெரியுதா? இந்த கார்னரில், டாப் லெஃப்ட் கார்னரில். அது எதை சிம்பாலைஸ் பண்ணுதுன்னா, அந்த காலம், அதாவது அந்த செல்லில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இதில் வச்சாலே இங்கே ஒரு அலர்ட் சிம்பிள் காட்டுது. அதில் நான் ட்ராப் டவுன் கொடுத்தேன்னா இங்கே என்ன காட்டுது, நம்பர் ஸ்டோர்ட் அஸ் டெக்ஸ்ட்டுன்னு காட்டுதா? ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே நான் வந்து காட்டுறப்போ நம்பர் ஸ்டோர்ட் அஸ் டெக்ஸ்ட்டுன்னு காட்டுதா? இப்போ இதை நான் கன்வெர்ட் டு நம்பர் கொடுக்கணும். அப்படி நம்பராக அதை கன்வெர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து அங்கே ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் கன்வெர்ட் டு நம்பர் கொடுத்துட்டேன். இங்கே வந்து ஆன்சர் வந்துருச்சா? சேம் இப்போ இங்கேயும் வந்து இதையும் இங்கே வந்துட்டு அப்படியே விட்டுறலாம். இதே சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, இப்போ நான் இந்த 028 காப்பி பண்ணி இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா, ஓகேவா? அதாவது இங்கே வந்து இப்போ இங்கேயும் தான் இது வந்து நம்பராக இருக்குது, இங்கேயும் தான் க்ரீன் சிம்பிள் காட்டுது, இங்கேயும் தான் க்ரீன் சிம்பிள் காட்டுது. இப்போ ஏன் எரர் வரல அப்படின்னா, ரெண்டு பக்கமும் சேம் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் வரல. இதுவே இங்கே வந்து நார்மல் ஃபார்மேட்டில் இருந்து இங்கே வந்து கன்வெர்ட்டட் டு நம்பர், அதாவது கன்வெர்ட்டட் டு டெக்ஸ்ட்டாக இருந்தால் அது வந்து வராது. இப்போ இங்கேயும் இந்த நம்பர் வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி இங்கேயும் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி இருந்தால் ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு அப்ளை எப்படி இருந்துச்சு, அதாவது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிள் எப்படி இருந்தது, இந்த 041 இந்த ரோல் நம்பர் வந்து நம்மளுக்கு டேபிளில் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகி இருந்துச்சு. பட் நம்ம எடுத்த ரெஃபரன்ஸில் நம்ம நார்மலாக எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் வரல. இப்போயுமே நான் வந்து இதை கன்வெர்ட் டு நம்பர் கொடுக்குறேன். ஏன் மாறிடுச்சா? எதனால்? ஏன்னா டேபிளில் இது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து அது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகலை. அதனால் இப்போ நான் அண்டு கொடுத்துட்றேன். இப்போ இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு ரேஷ்மான்ற நம்பருக்கு நான் வந்து மார்க் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ரேஷ்மான்ற நம்பருக்கு மார்க் எடுக்கிறதுக்கு VLOOKUP ரேஷ்மா, கமா என்னோடய டேபிள் அரேவை நான் நேம்லேருந்து தான் செலக்ட் பண்ணணும், பண்ணிட்டேன். கமா எனக்கு மார்க் வேணும், அது வந்து 4th காலமில் இருக்குது. அப்புறம் ஃபால்ஸ் மேட்ச், அதாவது ஃபால்ஸ், அதாவது எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்து நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது NA வருது. எதனால்? இதுக்கும் வேல்யூ நாட் அவைலபிள் தான் வரும். ஆனால் இது வந்து வேறு மாதிரி எரர். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ரேஷ்மான்ற வேல்யூ, அதாவது அந்த நேம் இந்த காலமில் எங்கேயாவது இருக்கா? இருக்காது. அது இல்லாதனால தான் இந்த எரர் வருது.
ஓகேவா? அதாவது நம்ம தேடக்கூடிய விஷயம் இந்த டேபிள்ல இல்ல அப்படின்னா அது வராது. இப்போ நான் வந்து அதுக்கு பதிலா இஷிதான்னு குடுக்குறேன். 48ன்னு வந்துருச்சா? அதே சமயம் இன்னொன்னு என்ன ஆகும்னா, இப்ப இஷிதாக்கு நேரா அந்த காலம்ல எதுவுமே இல்ல அப்படின்னா, இங்க வந்து 0 வந்துரும். பட் இந்த இஷிதா நம்ம தேடுற வேல்யூவே இல்ல அப்படின்னா, அங்க வந்து இதுதான் வரும். எரர் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வேற ஷீட்ல இருந்து காப்பி பண்றப்ப என்ன ஆகும்னு பார்க்கலாம். எனக்கு வந்து இங்க கௌதமோட நேட்டிவ் வேணும். நேட்டிவ் வந்து இந்த ஷீட்ல இருக்கா நம்மளுக்கு? கிடையாது. வெறும் செக்ஷன், கிளாஸ், மார்க் தான் இருக்கு. நேட்டிவ் வந்து என்னோட பக்கத்து ஷீட்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்கிருந்து இது லுக்கப் வேல்யூ, இந்த நேம், கமா டேபிள் அரேக்கு நான் பக்கத்து ஷீட்டுக்கு போவேனா? போயிட்டு என்னோட லுக்கப் வேல்யூ வந்து நேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் செகண்ட் காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டேபிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நான் செலக்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவேன்னா, ஷீட் 1க்கு வருவேன். ஆனால் அப்படி வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட்டில் இருக்கிறது வந்து செலக்ட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திருப்பி காட்டுறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஷீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து என்ன ஆயிருக்கு? பிசிடி இந்த ஷீட்டில் இருக்கிற காலம்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கணும்? 4th ஷீட், இந்த ஷீட் 4ல் இருக்க இந்த டேபிள் செலக்ட் ஆகிருக்கணும். நான் இப்போ இது இங்கே போனதும் ஏன் இங்கே ஷீட் 1ன்னு மாறுது அப்படின்னா, இங்கே நான் கமா போடாமையே அங்கே போயிட்டேன். இப்போ நான் இதை பண்ணினதும் இந்த அடுத்த ஷீட்டில் நான் இதை செலக்ட் பண்ணதும் இங்கேயே வந்து கமா போட்டு என்னோட காலம் இண்டெக்ஸ், அதாவது எத்தனாவது காலமில் இருக்க டேட்டா எனக்கு வேணும். இப்போ எனக்கு நேட்டிவ் வேணும். ஸோ அது 1 2 3 3rd காலமில் இருக்குது. கமா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா இங்கே பாண்டிச்சேரின்னு வந்துடும். நான் அப்படி பண்ணாமல் நான் இங்கே ஷீட் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கமா போடாமல் ஷீட் 1 வரேன் அப்படின்னா, அந்த செலெக்ஷன் ரேஞ்ச் வந்து ஷீட் 1க்கு மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா இங்கே இருக்க செலெக்ஷன் ஏரியா தான் வந்து செலக்ட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? 3rd காலம்னா நம்மளுக்கு நேட்டிவ்க்கு பதிலாக கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து அடுத்த எரர். எந்த ஷீட்டில் நம்ம அடுத்த ஷீட்டில் போகிறோம் அப்படின்னா, அந்த ஷீட்டில் ரெஃபரன்ஸ் அந்த டேபிள் அரே செலக்ட் பண்ண உடனே அந்த ஷீட்டில் இருக்கும்போதே கமா போட்டுறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6th எரர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாரி. இப்போ எனக்கு வந்து இந்த 4 பேரோட மார்க் வேணும். செலக்ட் பண்ணிக்கிட்டேன். லுக்கப் போட்டுட்டேன். லுக்கப் வேல்யூ இந்த நேம், கமா டேபிள் அரே வந்து நம்மளுக்கு தெரியும்ல, இந்த நேம்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். பண்ணிட்டேன். கமா காலம் இண்டெக்ஸ் என்ன? 4th, கமா என்னோட எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஆன்சர் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ இதில் எந்த எரரும் இல்லை. இப்போ இதே மாதிரி இன்னும் 3 பேருக்கு எனக்கு வேணுன்றப்ப என்ன பண்ணுவேன்? எப்பயும் போல் நம்ம வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவோம். ஒன்றுக்கா போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிடுவோம். இப்போ பண்ணுனா ஃபஸ்ட்டு 2க்கு ஆன்சர் வந்துருச்சு, செகண்ட் 2ல் வரல. இது எதனாலயா இருக்கும்? இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஆன்சர் வந்ததை விட்டுறலாம். அடுத்ததுக்கு ஆன்சர் வரல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டபுள் கிளிக் பண்ணி அந்த ரேஞ்சை பார்த்தோம் அப்படின்னா, பார்த்ததும் நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சா? என்ன ஆயிருக்கு? இங்கே வந்து இந்த 14 15 இந்த ரோ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணது எது? இங்கிருந்து இந்த நேம், அதாவது B1லேருந்து E13 வரைக்கும் இந்த செக்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருப்போம். பட் இது வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கு. எப்படின்னா, இப்போ கௌதம் நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே செலெக்ஷன் ஏரியா தெரியுதா? அடுத்து இஷிதா செலக்ட் பண்ணுறப்போ ஒரு ரோ கீழே போயிடுச்சு. அது எதனால்? நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணாலே என்ன ஆகும்? அடுத்தடுத்தது வந்து கீழே வந்துகிட்டே இருக்குமா? அப்போ அந்த டேபிள் அரேவும் கீழே வருதா? ஸோ அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டேபிள் அரே வந்து நகரக்கூடாது. நான் ட்ராக் பண்ணாலும் என்னோடய டேபிள் அரே செலெக்ஷன் ஏரியா வந்துட்டு அப்படியே ஸ்டாட்டிக்காக அந்த செலெக்ஷன் ஏரியா தான் இருக்கணும். நான் ட்ராக் பண்ண அந்த செலெக்ஷன் ஏரியாவும் ட்ராக் ஆகக்கூடாது. அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே டாலர் சிம்பிள் போடணும். டாலர் சிம்பிள் போட்டால் அது வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்ன்னு எடுத்துக்கும். டாலர் சிம்பிள் வந்து சில பேரோட சிஸ்டமில் வந்து ஃபங்க்ஷன் F4 போட்டால் அது வந்து டாலர் சிம்பிள் ஆயிரும். ஃபங்க்ஷன் F4 போட்டேன்னா டாலர் சிம்பிள் வந்துருச்சா? அதாவது நம்ம எதுக்கு போடுறோம் டாலர் சிம்பிள்? ஃபஸ்ட்டு இருக்க அந்த லுக்கப் வேல்யூக்கு போடக்கூடாது. ஏன்னா லுக்கப் வேல்யூ ட்ராக் பண்ணால் எனக்கு வந்து அடுத்தடுத்து இப்போ கௌதம்லேருந்து இஷிதா வரணும், இஷிதாலேருந்து ஆரவ் வரணும், அது வந்து ட்ராக் ஆகணும். பட் அட் த சேம் டைம் டேபிள் அரே வந்து எனக்கு ட்ராக் ஆகக்கூடாது. அதே B1லேருந்து E13 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் அப்படின்றது தான் நான் போடுறேன். ஸோ அதுக்கு மட்டும் டாலர் சிம்பிள் நான் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டு இப்போ ஃபங்க்ஷன் F4 யூஸ் ஆகாதவங்க சும்மா மேனுவலாக வந்து முன்னாடி பிக்கு முன்னாடியும் அந்த பிக்கு முன்னாடி பிக்கு பின்னாடி அதே மாதிரி ஈக்கு முன்னாடியும் பின்னாடியும் டாலர் சிம்பிள் மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ட்ராக் பண்ணும்போது தேவையில்லாத இங்கே எம்டி செல்லெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் போடுறோம். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம ட்ராக் ஆகும்போது கூட அந்த செலெக்ஷன் ஏரியா அதே ஸ்டாட்டிக்காக இருக்கும், அது ட்ராக் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த லுக்கப் VLOOKUPல நம்ம யூஷுவலாக நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணக்கூடிய எரர்ஸ். ஸோ இதை வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக பார்த்துடலாம். எரர் 1 என்ன? லுக்கப் வேல்யூ. நம்ம லுக்கப் வேல்யூ வந்து எந்த காலமில் இருக்கோ அதுதான் நம்ம டேபிள் அரேயோட ஃபஸ்ட்டு காலமாக இருக்கணும் செலக்ட் பண்ணுறப்ப. செகண்ட் எரர் வந்து நம்ம லுக்கப் வேல்யூவில் அதாவது ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. நம்மளோட டேபிள் அரேலையும் லுக்கப் வேல்யூலையும் இப்போ சப்போஸ் டேபிள் அரேயில் ஸ்பேஸ் இருந்துச்சு நேமில் அப்படின்னா இங்கேயும் இருக்கணும், அங்கே இல்லைன்னா இங்கேயும் இருக்கக்கூடாது. ஸோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும். ஓகேவா? அடுத்து நம்பர் அஸ் டெக்ஸ்ட். இப்போ ஏதோ ஒரு காலமில் நம்ம லுக்கப் வேல்யூ வந்துட்டு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகியிருந்து அது டேபிளில் வந்து அது நம்பராக இருந்தால் அந்த மிஸ்மேட்ச்னாலையும் எரர் வரும். அதுதான் தேர்ட் எரர். ஃபோர்த் எரர் என்னென்னா டேட்டா அன்அவைலபிள். இப்போ நான் லுக்கப் வேல்யூக்கு வச்சுருக்க அந்த வேல்யூவே அந்த டேபிள் இல்லைன்னா ரெஃபரன்ஸே அங்கே இருக்காது. ஸோ டேட்டா அன்அவைலபிள், அந்த எரர் ஒன்று. அடுத்து நம்ம அடுத்த ஷீட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் டேட்டா, அதாவது அடுத்த ஷீட்லேருந்து நம்ம VLOOKUPக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் டேபிள் அரே அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு டேபிள் அரே அந்த ஏரியா செலக்ட் பண்ணுறப்பயே கமாவை அந்த ஷீட்டில் இருந்தே போடணும். இந்த ஷீட்டுக்கு வந்தால் ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஷீட்டுக்கு மாறிடும். அது ஒன்று. அடுத்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். நம்ம வந்து ட்ராக் பண்ணுறப்ப நம்மளோட அந்த டேபிள் அரே ரெஃபரன்ஸ் வந்து ட்ராக் ஆகாமல் இருக்கணும், பிளாங்க் ஏரியாவுக்கு அது மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி அதை வந்து லாக் பண்ணணும். அந்த டேபிள் அரே செலெக்ஷன் ஏரியாவை லாக் பண்ணிடணும். அதுதான் அந்த டாலர் போடுறது தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம மேஜராக பண்ணக்கூடிய 6 எரர். மோஸ்ட்டாக இந்த நீங்கள் VLOOKUP யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை தாண்டி ஏதாவது புதுசாக இந்த எரர் எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன், இந்த எரர் எல்லாமே நான் ரெக்டிஃபை பண்ணி பார்த்துட்டேன், இதில் நான் எதுவுமே மிஸ்டேக் பண்ணலை, இருந்தாலும் எனக்கு எரர் வருதுன்னா அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோ அதுக்காகவே தனியாக போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸல் ரிலேட்டடாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிப்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.